ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சீரம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹேருக்கு ஒரு சிறந்த டானிக்குன்னு சொல்லலாம். நம்ம என்னதான் ஹேர் பேக்கு, ஆயிலு என்ன இது பண்ணாலும் கொஞ்சம் இந்த மாதிரி சீரம் ரெடி பண்ணி நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத்து நல்லாயிருக்கும். அதே டைமில் நியூவாக வர ஹேர் எல்லாமே பிளாக்காகவும் நமக்கு வரும். அதுக்காக தான் வெந்தயம், கருஞ்சீரகம், இது வந்து மாதுளம்பழ தோலுங்க, ஃப்ரெஷ் தோல் தான் எடுத்து வச்சுருக்கேன். ரோஸ்மெரி லீஃபு ஃப்ரெஷ் இது இருக்குது, கருவேப்பிலை. சப்போஸ் உங்கள்கிட்ட இது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா ட்ரை லீவ்ஸ் கூட எடுத்துக்கோங்க. மாதுளம்பழத்தூள் அதேமாரி காஞ்சது கூட நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு நல்லா முடியை கருமையாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மாதுளம்பழத்தூளும் கருஞ்சீரகமும். வெந்தயம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சம்மர் டைமு பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஹீட்னாலே உங்களுக்கு ஹேர் லாஸ், ஹெவி ஹேர் லாஸ் இருக்கும். அதனால் நம்ம வெந்தயம் சேர்த்தணும்னு வச்சுக்கோங்க, முடி கொட்டுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணும். ரோஸ்மெரி பார்த்திங்கன்னா முடி கொட்டுறதும் ஸ்டாப் பண்ணும். அதே டைமில் நமக்கு புதிய முடியை வளர வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ரோஸ்மெரி லீஃபு. கருவேப்பிலை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேர்னாலே அதுக்கு மெயினாக கருவேப்பிலை தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது நம்ம கருவேப்பிலை. இது எல்லாம் வச்சு நம்ம ஒரு இப்போ சீரம் ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து இந்த இவ்வளோ பெரிய கிளாஸில் வந்து இப்போ 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்க, 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா நம்ம கொதித்து நல்லா சுண்டி ஒரு 1/4 கிளாஸுக்கு வந்தால் போதும், இல்லை ஒரு அரை டம்ளருக்கு வந்தால் போதும். அதை வந்து நம்ம வச்சு இது வந்து ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம். வெளியில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அடிக்கடி ஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்ணி நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஆலிவ் விதையெல்லாம் நம்ம போடல. வெந்தயம், கருஞ்சீரகம், மாதுளம்பழத்தோல், கருவேப்பிலை, ரோஸ்மெரி லீவ்ஸ் இது மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால் நம்ம இப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது நல்லா கொதிக்கட்டும், சுண்டி வரட்டும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். கலர் பாருங்கள், கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இன்னும் நமக்கு நல்லா சுண்டுட்டோம். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். எடுத்தோடனே நம்ம நல்லா வேகமாக வைக்க வேணாம். வேகமாக வச்சா சீக்கிரம் தண்ணி சுண்டி போயிடும். அப்போ அந்த சாரெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக தான் இருக்கும். அதே நம்ம சிம்மில் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு வைங்களேன். பாருங்கள், இன்னும் நல்லா சுண்டுட்டோம். நமக்கு இப்போ இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் சுண்டி இருக்குது. இன்னும் தண்ணி இருக்குது, அப்படியே நல்லா தண்ணி சுண்டட்டும். அப்படியே கொதிக்கும் போது வீடே அவ்வளோ வாசமாக இருக்குங்க. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் சீரம் வீடியோ. ஹேர் க்ரோத்து எனக்கு ரொம்ப பால்னஸ் அதிகமாக இருந்தது. ஏர் நெத்தியாக போயிடுச்சு. ஏர் நெத்தியாகவும் போயிடுச்சு. நல்ல பால்னஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கேப் விழுந்துருச்சு தலையில். நம்ம ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த பால்னஸ் கம்மியாயிடுச்சு. அந்த ஏர் நெத்தியும் குறைஞ்சிட்டு வந்துருச்சு. காரணம், டெய்லியும் ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட்டாக உங்களுக்கு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன் கண்டினியூஸாக. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல எனக்கு ஏர் நெத்தியாக இருக்கிற இடம்லாம் கொஞ்சம் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக சென்ட்ரலில் ஒரு மசாஜ் கொடுத்துட்டு தான் நான் படுப்பேன். நான் அப்படி படுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நாளுக்கு நாள் எனக்கு அந்த இடத்துல புது முடிகள் முளைக்க வர ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கேட்க ஆரம்பித்தாங்க, பரவாயில்ல என்ன உங்களுக்கு வந்து ரொம்ப ஏர் நெத்தியாக இருந்ததில்ல, இப்போ ஏர் நெத்திலாம் குறைஞ்சிருக்கு, உங்களுக்கு என்ன பண்ணீங்கும்போது நம்ம ஆயில் வந்து சொன்னோம். அப்போ வந்து ஆயில் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க. இப்போ ஆயில் வாங்கின மூலமாக அவங்க சொல்கிறது என்ன ரிசல்ட்னால், ஹேர் ஃபால் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அவ்வளோ வேறு வேறாக போயிட்டு இருந்தது. குளிக்கும் போதும் சரி, குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் டெய்லி தலை சீவும் போது வேறு வேறாக போயிட்டு இருந்தது. இப்போ எங்களுக்கு அந்த வேறு வேறாக போகலை. ஹேர் ஃபால் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிடுச்சு. நல்லா தூக்கம் வருது. நல்லா மசாஜ் பண்ணிட்டா, நல்லா நைட்டு ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிட்டா நல்லா தூக்கம் வருது. நல்லாயிருக்கும் உங்கள் ஆயில், ரொம்ப நல்ல ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு
ஃபஸ்ட்டு வாங்கினவங்க அந்த பாட்டில் முயறதுக்குள்ளேயே திருப்பியும் நம்ம ஆயிலும் சீவக்காய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீவக்காய் பொடி அதே மாதிரி தான், உங்களுக்கு 35 மூலிகை பொருள் போட்டு நம்ம சீவக்காய் பொடி ரெடி பண்ணுறோம். அதனால் என்னென்னா உங்களுக்கு ஹேர் பேக் கூட தேவைப்படாது. நம்ம சீவக்காய் பொடியே நீங்கள் கொஞ்சம் கலக்கி வச்சுட்டு நல்லா தலையில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 45 மினிட்ஸ் நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இருந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கனாலே போதும். ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிடும், பால்னஸ்லாம் குறையும். நம்ம சீவக்காய் பொடி யூஸ் பண்ணுறதுனாலையும் ஆயில் யூஸ் பண்ணுறதுனாலையும். யாருக்காவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு தடவை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா தான் தெரியும், நம்ம சொல்கிறதுனால எதுவும் தெரியாது. வாங்கி கஸ்டமர் சொன்ன ஃபீட்பேக் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. என்னோடதுமே கூட உங்களுக்கு நான் இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன், ஃபோட்டோஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எந்தளவுக்கு ஹேர் க்ரோத் ஆகிருக்கு, எந்தளவுக்கு ஹேர் ஃபால் இருந்து ஹேர் க்ரோத் ஆகிருக்கு, பால்னஸ் இருந்து எப்படி முடி வந்திருக்கு, எல்லாமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டால் சீவக்காவையும் இல்லை என்னையும் தேவைப்பட்டால் எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி ஆகிடுச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி நம்ம அப்படியே ஸ்கால்ப்பில் அந்த வேர்க்கால்களில் நம்ம படுற மாதிரி நம்ம இதை அப்ளை பண்ணும்போது ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல பால்னஸ் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி நீங்கள் தோணுதோ அந்த இடத்துல நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு புது ஹேர் வர்றது நீங்களே கூட பார்க்கலாம். பாருங்கள், இதில் தான் நான் ஊற்றி இப்போ இது பண்ண போகிறேன். எங்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை, அதனால் இந்த பாட்டிலில் தான் நான் இது பண்ண போகிறேன். இதுலேயும் பண்ணால் நம்ம சப்போஸ் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா காட்டன் இருக்குல்லங்க, பஞ்சு, அந்த பஞ்சை வச்சு நம்ம அப்படியே முடி வேறாக பிரித்து அந்த வேர்க்கால்களை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப வேர்க்கால்களை கேப் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணும்போது புது முடி முளைச்சி வரும். உங்களுக்கு நல்லா பார்க்கலாம், நீங்களே கூட. உங்களுக்கு முடி அடர்த்தியே இல்லைனாலும் இந்த சீரம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு முடி நல்லா அடர்த்தியாக வளரும். நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் முடி கருகருன்னு வளரும். உங்களுக்கு இது கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க, ஒரு 3 மந்த்து வாக்கில் செம்ம ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு இந்த சீரம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆயிலோ சீவக்காய் பொடியோ ஏதாவது தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக. யாருக்கு வேணாலும் சரி. எனக்கு வாங்குகிற கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆயிலும் சீவக்காய் பொடியும். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே நம்பர் கொடுக்குறேன்ல, அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு சீரம் யூஸ் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீரம் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.